ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் நிறையவே பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ஜிப்பெல்லாம் பிஞ்சிருக்கக்கூடிய ஜுவல்லரி பர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் அந்த ஜிப்பெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பர்ஸை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதனுடைய கைப்பிடிகளை ஒரு சைடு மட்டும் கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியை பெட்டுக்கு கீழே இந்த மாதிரி தலைக்காணி பக்கத்தில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் ஏசி ரிமோட்டு, அதுக்கப்புறம் தைல பாட்டில்ஸ், சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில்ஸும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழெல்லாம் விழாதுங்க. பாருங்கள், பெருசாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 லிட்டர் இல்லை அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க நைட்டில் அடிக்கடி தண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக வாட்டர் பாட்டில்ஸ் இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து டக்குன்னு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டில் மேலேயே வச்சோம் அப்படின்னா தண்ணியை பெட்டு ஃபுல்லாக ஊற்றி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு பர்ஸை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது எந்த பொருளுமே மிஸ் ஆகாது. டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரைஸ் பேக்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா 25 kg ரைஸ் பேக் தான். இந்த ரைஸ் பேக்கை நான் மடிக்கிற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. டாப்பில் ஒரு 2 சென்டிமீட்டர் உள்ளே இருக்க மாதிரி மடித்து விட்டுட்டு சிசர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயரையும் கட் ஆகிற மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது டாப் லேயர், அதாவது மேலே இருக்கக்கூடிய லேயர்லேயும் கீழே இருக்கக்கூடிய லேயர்லேயும் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம வெளிப்பக்கத்தை வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சு விட்டு உள்பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி திருப்பி விடும்பொழுது அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். வெளிப்பக்கம் பார்க்கும்பொழுது ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நீளமாக இருக்கக்கூடிய ஒரு லேஸோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு துணியோ கிழிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சரடு கூட எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு லேஸ் மாதிரி நீளமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதனுடைய ஒரு முனையில் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வந்து பின் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லேஸை இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 சைட்லேயுமே இருக்க மாதிரி அந்த கயிறை நம்ம எடுத்துருக்க அந்த லேஸை வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சேஃப்டி பின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலுமே நம்ம அழகாக வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா ஹோல்ஸ் வந்து பெருசாக தானே போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய சுருக்கு பை மாதிரி கிடச்சிருக்கோங்க. இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ராவல் பேக்கில் நம்ம எப்போச்சும் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே தூக்கி போட்டுருவோம். கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்பவே டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். அப்பப்போ வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த பேக்ஸை அழகாக நீங்கள் ஜிப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பெரிய சுருக்கு பையில் போட்டு விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அழகாக நம்ம அந்த லேஸ் இன்சர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த பேக்கை டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா துளி டஸ்ட்டு கூட உள்ளே போகவே போகாது. கொஞ்சம் டஸ்ட்டு கூட அந்த பேக்கில் படியவே படியாது. நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாகவும் இருக்குங்க. நம்ம எப்போ வேணுனாலும் ஒரு 1 இயர் கழிச்சோ இல்லை 10 மந்த் கழிச்சோ எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். துவைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கமலி ஸ்ரீதர், ஜஷ்வந்த், நஸ்ரீன், தாரா நாகராஜ், கனகவல்லி, அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக டைட் பண்ணிவிட்டு
நாட் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் உள்ளே வந்து எடுத்து விட்டுட்டேங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து அப்படியே உள்ளே வந்து கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் கப்போர்டில் வந்து மேலே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா கூட எதுவுமே ஆகாது, டஸ்ட்டும் படியவே படியாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டிலை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 சைடில் ஆப்போசிட்ஸ், அதாவது டாப்லேயும் பாட்டம்லேயும் ஷேப்பில் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு சைடில் விட்டுட்டு மற்ற 3 பக்கங்களையும் ஷேப்பில் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாப்லேயும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த சென்டர் போர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். டாப்பில் வந்து ஓப்பன் இருக்கும், 2 சைட்லேயுமே ஓப்பன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக போட்டு விட்டுருங்க. இதை வந்து பாத்ரூம்லேயோ இல்லை கிச்சன்லேயோ சிங்க் பக்கத்துலேயோ ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டவல்ஸ், கிச்சன் டவலாக இருக்கட்டும், பாத்ரூம் டவலாக இருக்கட்டும், நீங்கள் இதில் அழகாக நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெயிட்டான டவலை கூட இந்த ஸ்டாண்டில் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் நம்ம வாங்கக்கூடிய ரவையாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி முறுக்கி வச்சோம் அப்படின்னா அது நிற்கவே நிற்காது, அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம எடுக்கும்போது கீழேயும் கொட்டிக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வி ஷேப்பில் இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கவர்ஸை மட்டும் வி ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. 2 கார்னர்லேயும் அந்த கவர் வந்து அப்படியே இருக்கணுங்க. இப்போ நம்ம இந்த 2 சைடு இருக்கக்கூடிய அந்த கார்னரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து அழகாக வந்து நாட் போடுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் கீழே சிந்தாமல் இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், நம்ம தண்ணி ஊற்றி கொண்டு போகும்பொழுது நிறைய நேரங்களில் தண்ணி வந்து கீழே சிந்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்ம பேக்கில் மற்ற பொருட்கள் வச்சுருந்தோம் அப்படின்னாலும், ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸோ பர்ஸோ கேஷோ வச்சுருந்தோம் அப்படின்னா கூட ரொம்பவே நனைஞ்சி வீணாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியில் போட்டு விட்டுருங்க. ரொம்ப பாட்டமில் போடக்கூடாது, கொஞ்சம் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து அந்த மூடி வந்து க்ளோஸ் ஆகிடும். தண்ணி வந்து கீழே சிந்தாமல் இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவே டைட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி சுத்தமாக சிந்தவே சிந்தலைங்க. இது வந்து குழந்தைங்களாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த டிப்ஸை பயன்படுத்தாதீங்க. பெரியவங்க யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கன்னா தண்ணி குடிக்கும்போது சம்டைம்ஸ் அந்த ரப்பர் பேண்ட் வந்து கழண்டு வாயில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்தாதீங்க. பெரியவங்க கொண்டு போக போகிறீங்க பாட்டில்ஸ் அப்படின்னா இந்த டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற
போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.